Taste the Daily. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. தஞ்சாவூரில் கடந்த ஆண்டு பள்ளி வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை ரமணி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் வடுகள் ஆறுவதற்கு முன்பே தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ஆலங்குடியில் அரசு தொடக்கப்பள்ளியில் பணிபுரிந்த தற்காலிக ஆசிரியை சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். பாபநாசம் அருகே அரசு தொடக்கப்பள்ளியிலே பணிபுரிந்து கொண்டிருந்த ஆசிரியர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வேறு ஒரு நபருடன் நிச்சயதார்த்தமான நிலையில் இந்த கொலைவெறி செயலை காதலன் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரப்பட்டாலும் கூட பள்ளியிலே பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு கூட ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் இந்த கொலை சம்பவம் மிகப்பெரிய அளவிலே அதிர்வலையை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதியில் இருக்கக்கூடிய ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் காவியா என்கிற 26 வயது மதிக்கத்தக்க அந்த ஆசிரியர் ஆலங்குடி அரசு தொடக்க பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக இவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையிலே காவியாவுக்கும் மேலக்கலக்குடி பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் 29 என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. காவியாவிற்கு வேறு இடத்தில் நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதாகவும் நிச்சயதார்த்தம் செய்த விவரத்தை அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் அஜித்குமாரிடம் காவியா காண்பித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த காதலன் அஜித்குமார் இன்று காலை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த காவியாவை வழிமறித்து தலையில் கத்தியால் பல இடங்களில் சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார். காதலன் அஜித்குமார் வெட்டி சாய்த்ததில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே தனியார் வந்த அரசு பள்ளியிலே தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்த காவியா நிலைகுலந்து கீழே விழுந்து துடிக்க உயிரிழந்திருக்கிறார். காதலன் கண்முன்னே காதலி கொடூரமாக காதலனால் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து துடிக்க உயிரிழந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து அம்மாப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தப்பியோடிய அஜித்குமாரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக கூறப்பட்டாலும் கூட ஒரு ஆசிரியை பள்ளிக்கு செல்வதற்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலையில்தான் இன்றைய தமிழகம் இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது. நிச்சயதார்த்தம் செய்த ஒரு பெண்ணை காதலன் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்திருக்கிறான். இதே போன்று தஞ்சாவூரிலே கடந்த 20/11/2024 அன்று பள்ளி வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியை ரமணி என்பவரை கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஆண்டு பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்ட ஒரே ஆண்டில் கூட முடியாத நிலையில் மற்றொரு ஆசிரியை பள்ளிக்கு செல்கிற போது கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக தஞ்சாவூர் மாவட்டத்தையே அச்சத்தில் உரைய வைத்திருப்பதாகவும் இது போன்ற கொலைகளை தடுப்பதற்கு பள்ளிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, பள்ளிக்கு செல்லக்கூடிய ஆசிரியைக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் அங்கு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு என்ன பாதுகாப்பை இந்த அரசு வழங்கிவிடப் போகிறது என்று உறவினர்கள் அந்த இருந்த காவியாவினுடைய இரத்தக்கரையோடு கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.